ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார பன் வீட்லேயே டேஸ்ட்டாக பண்ணலாம். இதுக்கு ஈஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு அரை கப்பு வெதுவெதுப்பான பாலில் போட்டு நீங்கள் மூடி வைங்க. அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கு ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு 2 கப்பு போட்டு அந்த வணக்கி ஆற வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ இதை மாவு பசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பன்னு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா கீழே ஒரு போர்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி டக் பண்ணி எடுத்து வைங்க. ஒரு 1 hour அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இது நல்லா புஷ்ஷுன்ட்டு வரும். 1 hour ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ திருப்பியும் இந்த மாவை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் பட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா திருப்பி ஒரு 3 நிமிஷமாவது நல்லா தேய்ச்சி விடுங்க. இது ஒரு 8 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டையும் இந்த மாதிரி டக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 ஓவனில் வைக்கிறேன், 4 அடுப்பில் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறேன். இந்த 4 தனியாக வச்சுக்கலாம், அந்த 4ஐயும் தனியாக வச்சுக்கலாம். இதை திருப்பி இந்த மாதிரி டக் பண்ணி வைங்க, வச்சு மூடி வைங்க. திருப்பி நல்லா பொங்கி வரும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா திருப்பியும் பொங்கி வந்திருக்கும். திருப்பி கொஞ்சம் பால் கொஞ்சம் இது மேலே அப்ளை பண்ணி வைங்க. அப்போ தான் நல்லா ப்ரௌனாக கிடைக்கும் பண்ணு. நான் இப்போ அடுப்பில் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த ஸ்டவ்வில் ஒரு ஸ்டாண்டை போட்டு அது மேலே வைங்க. அதே போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் இந்த மாதிரி வைங்க. ஒரு 180 டிகிரியில் ஒரு 20 to 25 வைங்க. இதுவும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பில் வச்சதும் ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அதுவும் நல்லா வெந்திருக்கு. மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த 2லேயும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அடுப்புலேயும் நல்லா